நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பாபநாச உலகாம்பிகை பாபநாசநாதர் கோவில். இக்கோவிலில் கடந்த 5ஆம் தேதி சித்திரை விசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் தினமும் காலை மாலை சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம், வாகன பவனி நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளான இன்று காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அம்பாள் தேருக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். வழிநெடுக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஊர்காவல் படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி இந்திரா காலனி பகுதியில் மது பாட்டில்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று சோதனை செய்ததில் விற்பனைக்காக மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். இடுக்கி மாவட்டம் குமுளியில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி முழுநிலவு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு வசதி குறித்த கலந்தாய்வு கூட்டம் குமுளியில் உள்ள ராஜீவ்காந்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் இடுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான பங்குனி திருவிழா ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாளான இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க 4 ரத வீதிகளில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்ற அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சார கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பஞ்சுகாளிப்பட்டி பகுதியில் சேலம் பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக தோற்றுவிடும் என்பதால் பாஜகவை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து வருகின்றனர். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது யார் பிரதமர் என்று நமது முதலமைச்சர்தான் அடையாளம் காட்டுவார் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் பிரதமர் மோடியை பொது எதிரியாக நினைத்து அதிமுக தொண்டர்கள் அனைவரும் திமுகவிற்கு வாக்களித்தால்தான் பாஜகவிடமிருந்து அதிமுகவையே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று கருத்து தெரிவித்தார். மேலும் சேலம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போலீசார் தபால் வாக்குகளை செலுத்தியதை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு தினத்தன்று தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் நுண் பார்வையாளர்கள் தபால் வாக்கு செலுத்துவதை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான AP மகாபாரதி பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளியூரில் இருந்து பணியாற்றும் டிஎஸ்பிக்கள், காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் மற்றும் போலீசார் என ஏராளமானோர் தபால் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர். பெண் போலீசார் வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றியதன் அடையாளமாக கைகளில் வைக்கப்பட்ட மையுடன் ஒற்றை விரலை காண்பித்து அனைவரும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தபால் வாக்குகள் செலுத்த வந்த அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் திருவிழாவில் 100% வாக்களிக்க வேண்டும் என்று முத்திரையிடப்பட்ட பைகளை தேர்தல் வட்டாட்சியர் விஜயராகவன் வழங்கினார். கோடை விழாவின் ஆரம்பமாக உதகையில் குதிரை பந்தயங்கள் துவங்கிய நிலையில் பரிசுத் தொகையாக ரூபாய் 7.47 கோடி அறிவிக்கப்பட்டுள்ளது.
கோடை சீசனின் போது நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஜூன் மாதம் வரை மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் உதகையில் குதிரை பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன. நடப்பாண்டு 137வது குதிரை பந்தயம் நேற்று தொடங்கிய நிலையில் பெங்களூரு, சென்னை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 500 பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஆண்டு கோப்பைகள் மற்றும் பரிசு தொகையாக ரூபாய் 7.47 கோடி அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி நடைபெற்ற சிலம்பம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதியவர் சிலம்பம் சுழற்றி அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கையெழுத்து இயக்கங்கள், வாகன பேரணி, விழிப்புணர்வு வசனங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி பேரணியாக வந்து ITI வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் 73 வயது நிறைந்த முதியவர் ஒருவர் சிலம்பம் சுழற்றியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கார்னேசன் மலர்களை கொண்டு வாக்களிப்பது குறித்தும் 100% வாக்களிப்போம் என்றும் வாக்களிப்பது என் உரிமை என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். முன்னதாக ஓட்டுக்கு வேண்டாம் நோட்டு என்றும் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கோடை சீசனை முன்னிட்டு அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள புல்வெளி மைதானங்களில் உரம் கலந்த மண்ணை தூவும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம். இச்சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை கவர ஆண்டுதோறும் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான மலர் கண்காட்சி அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பூங்காவில் 15,000 மலர் தொட்டிகளில் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகை பராமரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.